நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரு மாட்டு கொட்டகையில் உதித்தாரு நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வந்தார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரு இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும் நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும் அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரு இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. எங்கள் பரலோக தகப்பனே அன்பின் பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது பிறப்பின் பண்டிகையை நாங்கள் கொண்டாடிய நாங்கள் இந்த நாளிலும் சிறு பிள்ளைகளாக கூடி உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் இதை நடனத்தோடு கட்டாவே ஒரு புகழ்ச்சியை பாடமாக இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்கள் சிறப்பாக ஆள நீர் அவர்களோடு கூட இருந்து அப்பா வசனம் சொல்லும் பொழுது அவர்களோடு கூட இருங்க, அவர் நடனம் ஆடும் பொழுது அவர்களோடு கூட இருங்க. அவர் கட்டாவே நாடகம் நடைபெறும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றாம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். தேர்ந்தெடுத்தான் மாதேவ தேவனே
சபை சங்க உறுப்பினர் அவர்கள் இப்பொழுது வேத வாசிப்பார். அந்நாட்களில் உலகம் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனேகி என்பவர் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தான் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளைகளை துணியில் சுற்றி முன்னணியிலே கிளப்பினார். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா கணத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று நம்முடைய சபை சங்க செயலாளர்கள் வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசுவார். நமது இந்த சிறுவர் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நமக்கு சிறப்பு நற்செய்திகளை வழங்க வந்திருக்க அம்மா அவர்களுக்கும் நமது ஐயா அவர்களுக்கும் ஐயர் அம்மா அவர்களுக்கும் நமது திருவரும்பை சேர்ந்த சபை மக்கள் அனைவர்களுக்கும் காவேரி நகரிலிருந்து வந்திருக்கின்ற சபை மக்கள் அனைவர்களுக்கும் தேவராணியிலிருந்து வந்திருக்கின்ற சபை மக்கள் அனைவர்களுக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் மற்றும் பாரத் நகரிலிருந்து வந்திருக்கின்ற சபை சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை அருமையும் வருக வருக என வரவேற்கிறேன். நிமிஷா யாழினி ஆகிய இருவரும் முதல் நிகழ்வாக மகிழ்விப்பார். பால் பிறந்தார் பால் விட்டினாவே மழலை இயேசுவை
ஆராதனையின் பொழுது கேக் கொடுக்கப்பட்டது. இந்த கேக்ல 2 பொட்டலங்கள், ஒரு பொட்டலம் சாப்பிட்டவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்னொரு பொட்டலம் சாப்பிட்டவர்களுக்கு எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றானவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சிறுவர்களாக இணைந்துடைய வருகை நாட்களை மகிழ்வோடு ஆடல் பாடலோடு அனுசரித்து மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தை நமக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. குறிப்பாக நேற்றைய தினத்திலே இந்த உணவினுடைய மோசமான ஒரு சூழலினால் காலாவதியான ஒரு வேலை உணவாக இருந்ததினால் எடுத்துக்கொண்ட பிள்ளைகளுக்கு அதிலிருந்து அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தை சந்தித்தாலும் ஆண்டவரே, நீ கூட இருக்கின்றவராய் இருக்கிறேன், கலங்காதே சொல்லி அதை நான் தேவன் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை அதிலிருந்து விடுதலையாக்கினீரை நன்றி செலுத்துகின்றோம். எல்லா சுகவீனங்களையும் பலவீனங்களையும் நிவர்த்தி செய்கின்றவரே, ஏதோ உமது பிள்ளைகளை ஜீவனோடு நீர் காத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதிலே உமது நாமம் மகிமைப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்திருக்கின்றோம். இன்னும் ஆண்டவரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கின்ற அந்த சகோதரி செல்லமாவுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அவருக்கு பரிபூர்ண சுகம் பெற்று மீண்டுமாய் இல்லம் திரும்பி உறவுகளோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கு நீர் கிருபை பாராட்டுவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த பலவீனத்தில் இருக்கின்ற பிள்ளைகள், பலவீனத்திலிருந்து மீண்டு வந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஏற்ற நல்ல சுகத்தையும் பலத்தையும் திடனையும் தைரியத்தையும் கொடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இனி அப்பேற்பட்ட அசம்பாவிதங்கள் நேராத வண்ணம் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் வேண்டுதல் செய்கின்றோம். உம்முடைய கிருபை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளக்கும் என்ற வார்த்தை மன்னமாக முதல் பிள்ளைகளுக்கு நீர் பரிபூர்ண பலனை சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து காப்பாற்றி அல்ல வேண்டுமா இயேசுவினுடைய வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. சகோதரி, இப்பொழுது வாங்க தேவராயணியின் முதல் டான்ஸ். ஆண்டவரே வார்த்தை, வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை. ஆதியிலே வார்த்தை, ஆண்டவரே வார்த்தை, வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை. மாயாம ஓட போறோமே, ஏன்னா உயிர் கொடுத்த உங்க வார்த்தை. சலிக்காம ஆட போறோமே, ஏன்னா சிரிக்க வைக்கும் உங்க வார்த்தை. உங்க வார்த்தை முடிவே இல்ல, தேவ வார்த்தை அழிவே இல்ல. உங்க வார்த்தை முடிவே இல்ல, தேவ வார்த்தை. கட்சியில, கமிட்டியில, ஆட்சியில, அரசியல்ல ஃபைட்டுக்கு ஒரு டே நைட்டுக்கு ஒரு மனுஷனோட வார்த்தை ஒன்ன உடைச்சு போடுமே. உலகத்தை நம்பாத, உள்ளத்தை கொடுக்காத, வீணான வார்த்தைய எப்போதும் பேசாத. அழிவே இல்ல உங்க வார்த்தை, முடிவே இல்ல, தேவ வார்த்தை அழிவே இல்ல. உங்க வார்த்தை முடிவே இல்ல, தேவ வார்த்தை.
ஆட்டுக்குடிலில் பிறந்த குழந்தையின் குரல் கேட்குது, வானத்திலே இறையருளில் ஒளி வீசுது. இது என்ன அற்புதமோ, அடடா அடடா, இது என்ன அற்புதமோ. சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷனை போல உருவெடுத்து சிறு நாட்டு குடிலில் பிறந்தவரே, மனுஷனை போல உருவெடுத்து சிறு நாட்டு குடிலில் பிறந்தவரே. ஆடி பாடி கொண்டாடுவோம் நம்ம இயேசு சாமி, பண்பாடுவோம் நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நாளும் நம்மோட உறவாட உயிர் வாழ, வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட. நாளும் நம்மோட உறவாட உயிர் வாழ, வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட. மண்ணி